போன வீடியோவில் நம்ம எப்படி ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் லாங்குவேஜ் லேபுக்கு செட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த லாங்குவேஜ் லேபை பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். நம்முடைய தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையோட உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகத்தில் மொழிகள் ஆய்வகம் லாங்குவேஜ் லேப் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் அப்படின்றது நம்முடைய டெஸ்க்டாப்பில் இருக்கும். அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண உடனே அந்த சர்ச் பாரில் மொழிகள் .tnschools.gov.in அப்படின்றத நம்ம தட்டச்சு செய்கிறோம். செய்த உடனே இந்த வலை பக்கத்துக்கான முகப்பு பக்கம் நமக்கு இந்த மாதிரி அழகா ஓப்பன் ஆகும். டைப் பண்ணணுமா, எனக்கு ஞாபகம் இருக்கணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இதில் எளிமையாக ஒரு வசதி இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திர குறி அதுதான் புக் மார்க் திஸ் பேஜ். அதை கிளிக் செஞ்சதும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லாங்குவேஜ் லேப் அப்படின்ற அந்த ஆப்ஷன் அங்கே இருக்கும். இதை நம்ம மாற்றியும் தட்டச்சு செஞ்சு நினைவில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு கீழே புக் மார்க் டூல் பார்னு இருக்கும். அதையும் கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டா இது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இந்த புக் மார்க்கான பேஜை நம்ம டக்குன்னு ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு வழி, நீங்கள் அடுத்து ஒரு நியூ டேபை ஓப்பன் பண்ணி MO அப்படின்னு அடித்த உடனே நமக்கு அந்த புக் மார்க் பண்ண பேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த வழி இல்லை அப்படின்னா ரைட் சைட்லேயும் நமக்கு புக் மார்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே நம்ம டைப் பண்ணி வச்சுருக்க லாங்குவேஜ் லேப் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணியும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மொழிகள் .tn ஸ்கூல்ஸ்குள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு வலது புறத்தில் சைன்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் செய்யணும். செய்த உடனே நம்முடைய மாணவருடைய எம்இஸ் ஐடி அதாவது ஸ்டூடெண்ட் ஐடியை நம்ம யூசர் நேமாகவும் அதனுடைய கடைசி 4 இலக்க எண்ணை கொடுத்து அப்படின்னு கொடுத்து அவங்களுடைய பிறந்த ஆண்டை பாஸ்வேர்டாகவும் நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம லாகின் செஞ்சுக்கலாம். லாகின் செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த இணையதளத்தில் இருக்கிற எல்லா வசதிகளையும் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு முறை மாணவர் இந்த மொழிகள் ஆய்வகத்தை பயன்படுத்தும் பொழுதும் சைன்இன் செய்து இதை பயன்படுத்தணும். முடிச்சதுக்கு அப்புறமா லாக் அவுட் செஞ்சுட்டு போகணும். இதுதான் வரைமுறை. இப்போ சைன்இன் பண்ண உடனே என்னெல்லாம் ஆப்ஷன் இந்த இணையதளத்தில் இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் லேர்ன் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோர் அண்ட் லேர்னில் நமக்கு வார்த்தைகள் வாக்கியம் இப்படி 2 வகையும் கற்றுக்கிறதுக்கு நமக்கு இதில் ஆப்ஷன் இருக்குது. அடுத்து தொடர்ந்து நிறைய லெவல்ஸ் இதில் இருக்குது. அது நம்ம இப்போ மொழிகள் ஆய்வகத்தில் ஒரு மாணவனை வச்சு லாகின் பண்ணுறோம். உள்ளே லாகின் பண்ணதுக்கப்புறமா நமக்கு சைன்இன் பண்ண உடனே வார்த்தைகள் அப்படின்றது ஓப்பன் ஆகும். அந்த வார்த்தை அப்படின்றது நம்ம கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பில்டின் ஆடியோ வேணுமா அப்படின்னு கேட்கும். அதுக்கு அலோவ் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம லிசன் அப்படின்ற பட்டனை ப்ளே பண்ணுறோம். இப்போ மாணவன் அந்த வார்த்தையை கேட்குறான். அதுக்கடுத்து ரெக்கார்ட் பண்ணி அந்த உச்சரிப்பை நம்ம வந்துட்டு சரியா அப்படின்றத செக் பண்ணுறோம். இப்படி வார்த்தையிலிருந்து வாக்கியத்துக்கு நம்ம தொடருவோம். இது தமிழ் வார்த்தைகள் மட்டும் இல்லை, இங்கிலீஷ் அப்படின்றது செலக்ட் பண்ணால் ஆங்கிலமும் வரும். மொழிகள் லாங்குவேஜ் லேப் ஸ்பீக் வித் கான்ஃபிடன்ஸ். இந்த லாங்குவேஜ் லேபை எப்படி பயன்படுத்துறதுன்றதை இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.